டியூப் தமிழ் வணக்கம். மத்திய கிழக்கு போர்க்களம் கடந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்றிருப்பது என்ன? இஸ்ரேலிய படை வீரர்கள் தொடர்ந்து போரை நடத்துவோம் என்று அட்டகாசமாக தென்புல லெபனானில் இருக்கின்ற பாழடைந்த கட்டிடம் ஒன்றிற்குள் நுழைந்த பொழுது அங்கு மறைந்திருந்த ஹிஸ்புல்லா வீரர் ஒருவருடன் ஏற்பட்ட மோதலில் இஸ்ரேலினுடைய முக்கியமான படை தலைவர் ஒருவர் அந்த இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். இருவருக்கும் இடையே தோளுக்கு தோள் நேருக்கு நேர் நடைபெற்ற போர் இஸ்ரேலிய படை வீரரை வீழ்த்தியது. எப்படி விசாரணைகள் நடைபெறுகின்றன? இரண்டாவதாக, ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஹோர்முஸ் நீரிணை என்பது ஈரானுக்கே சொந்தமானது என்பதை சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிக்குமாக இருந்தால் 30 நாட்களில் சர்வதேசத்தின் பாவனைக்கு ஒப்படைக்கின்றேன் என்று ஈராக்கினுடைய தலைநகர் இருந்து பேட்டி. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தூவான யுத்தம் என்று கூறப்படுகின்ற பெரும்போர் இடிமுழக்கங்கள் முடிந்தாலும் சிறு சிறு போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை முற்றாக நிறுத்த வேண்டும், இதற்கு என்னவென்று முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். சற்று முன்னர் கிடைத்திருக்கின்ற செய்தியில் இரு தரப்பும் மறைமுகமாக தூவான தாக்குதல்களை, அதாவது மழை இல்லாத சிறிய தூவான தாக்குதல்களை நிறுத்துவதாக இணக்கம் கண்டு கட்டாரில் பேச இருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. டென்மார்க்கில் மோசமாக அடித்துக் கொண்டிருக்கின்ற பெரும் வெப்ப அனல் காற்றும் 1770 மின்னல்கள் வார விடுமுறையில் அடித்து கொளுத்தி அடர்மழையும் பெய்து வெப்பத்தில் வைத்திருக்கின்றது. அதேவேளை பிரான்சில் ஏற்பட்ட வெப்பம் காரணமாக 1000 பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த மரணம் அடைந்தவர்களில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெருந்தொகையானவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய உலக அரங்கில் வெப்பமான போர், வெப்பமான பேச்சுக்கள், வெப்பமான காலநிலை என்று எல்லாமே வெப்பமாக இருக்கின்றது. அனைத்தையும் கட்டி அமைத்த ஒரு வெப்பமான செய்தி தொகுப்பாக இது அமைகின்றது. முதலாவதாக, இஸ்ரேல் லெபனான் இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய கையெழுத்திடப்பட்ட காய முன்னர் 2 நாட்கள் இடைவெளியில் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் மிக ஆக்ரோஷமாக மோதி இருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா என்பது சாதாரணமான படையணி அல்ல என்பதை லெபனான் போர்க்களம் இஸ்ரேலுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. பாழடைந்த வீடொன்றிற்குள் நுழைந்த இஸ்ரேலிய படையினுடைய முக்கிய அதிகாரி 21 வயது இளைஞர் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுததாரி ஒருவர் அங்கு மறைந்திருக்க அவரை பிடிக்க சென்ற பொழுது அவருடன் ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் மரணம் அடைந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திய குண்டு வீச்சுக்கள் பல. தென்புல லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய சுரங்க வழி, அதிநவீன சுரங்க வழி ஒன்றை தாங்கள் கண்டுபிடித்ததாகவும் அமெரிக்காவிற்கு அறிவித்துவிட்டு அதை குண்டு வீசி தாக்கி தகர்த்ததாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. இந்த சுரங்கமானது தரையின் மேற்பகுதியில் இருந்து 25 மீட்டர் ஆழத்தில் 200 மீட்டர் நீளத்தில் இருந்ததாகவும் ஹிஸ்புல்லாவினுடைய அதிநவீன ஆயுதங்கள் எல்லாம் அங்கே இருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு முன்னதாக அப்பகுதியில் ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை பிரிவு நடமாடியதாகவும் அதன் பின்னர் அவர்களை காணாத நிலையில் அங்கு சுரங்கம் இருக்க வேண்டும் என்று கருதி தாங்கள் குண்டு வீசியதாகவும் அமெரிக்கா அனுமதியுடன் தான் இதை செய்தோம் என்றும் ஒப்பந்தத்தை தாங்கள் குலைக்கவில்லை என்றும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. தென்புற லெபனானில் இருந்து தாங்கள் வெளியேற மாட்டோம், ஹிஸ்புல்லாவினுடைய ஆதிக்கம் இன்னமும் இறங்கவில்லை என்று இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கின்றது. ஆனால் லெபனானில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மதிக்காமல் நடப்பது தமக்கு கவலை தருவதாக கூறியிருக்கின்ற ஈரான், லெபனானில் ஓர் அமைதி ஏற்படுவது இந்த பிராந்தியத்தினுடைய அமைதிக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும் என்பதை எடுத்துரைத்து இதற்கு பொறுப்பு அமெரிக்கா தான் என்றும் அமெரிக்காவே இதை நிறுத்த வேண்டும் என்றும், அமெரிக்காவினுடைய பிள்ளை இப்படி நடக்கின்றது, எனவே தகப்பனாகிய அமெரிக்கா திருதராட்டிரன் போல இருக்க முடியாது, அவர்களை பிடித்து நிறுத்த வேண்டும் என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறிய கருத்து தெரிவிக்கின்றது. அதேவேளை கட்டாரில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுக்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த பேச்சுக்களில் இப்பொழுது நடைபெறுகின்ற சிறு சிறு மோதல்களை எப்படி நிறுத்துவது என்பது தொடர்பான ராஜதந்திர தொழில்நுட்ப விவகார சிக்கல்களை தீர்ப்பதற்கான எத்தனங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. லெபனானில் இப்பொழுது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற போரினால் 1 மில்லியன் பேர் இடப்பெயர்விற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அவர்களுடைய இடத்தை ஆக்கிரமித்தபடி இஸ்ரேல் நிற்கின்றது, வெளியேற வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்க திடீரென சர்வதேச அரங்கில் உச்சம் பெற்று ஒரு முக்கியமான நாடாக மாறி இருக்கின்ற பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளினுடைய தாக்குதல் மறுபடியும் ஆரம்பித்திருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய கடற்கரை ஓர துறைமுக நகரமாகிய கராச்சியில் ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் பலத்த சேதம் ஏற்பட்டது. இதில் 3 பாகிஸ்தானிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் ஜமாத் அல் அஹ்ரார் என்பவர் பாகிஸ்தானினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதல் உள்ள
உள்ளிட்ட பலவேறு தாக்குதலில் 29 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே ஒரு மோதல் கனிந்து கொண்டிருக்கின்றதன் அடையாளமாக இது இருக்கின்றது. டென்மார்க் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் மோசமான வெப்ப அனல் காற்று வீசிக்கொண்டிருப்பதனால் ஒரு போர்க்களம் போல இயற்கையுடன் போராட வேண்டிய சூழல் அங்கு ஏற்பட்டு இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு போர்க்களத்தில் ஹோர்முஸ் நீரிணையை தாங்கள் திறக்க தயார் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ஆனால் தமக்கே அது சொந்தம் என்று கூறியிருக்கின்ற காரணத்தினால் இதில் இருக்கின்ற சிக்கலை தீர்ப்பதற்கான அடுத்த கட்ட பேச்சுக்கள் 60 தினங்களுக்குள் எட்டி தொடப்பட வேண்டும். கட்டார் பேச்சுக்கள் என்ன சொல்ல போகின்றன? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.